சேலம் மாவட்டம் சங்ககிரியிலிருந்து கோவை, ஈரோடு, பவானி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் தினம்தோறும் கனரக, இலகுரக மற்றும் இருசக்கர வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்நிலையில் புதிய ஏடிசி டெப்போ அருகே ஒளிரும் எச்சரிக்கை பலகை வைத்துள்ளனர். அதன் மீது வாகனம் ஒன்று மோதியதில் பலகை பெயர்ந்து இரும்பு கம்பி சாலையை நோக்கி நீட்டியவாறு உள்ளது. இதனால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது ஆசி மதுரா போன்ற பகுதிகளில் உள்ள பள்ளிவாசல்களை பறிக்க முயல்வதாக கூறியும் அனைத்து வழிபாட்டு தலங்களையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். இதில் தவ்ஹீத் ஜமாத் மாவட்ட தலைவர் நபீல் அகமது மற்றும் பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தனியார் கல்லூரியில் நடைபெறும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழக ஆளுநர் RN ரவி திருச்சிக்கு வருகை தந்தார். இந்நிலையில் மாநில அரசுக்கு எதிராக செயல்படும் ஆளுநர் RN ரவி தமிழகத்தை விட்டு வெளியேற வலியுறுத்தியும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பெரியார், வள்ளலார் மற்றும் காந்தியடிகளை குறித்து தவறாக விமர்சனம் செய்யும் ஆளுநரை கண்டித்தும் திருவானைக்காவல் பகுதியில் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு CPM மாநகர் மாவட்ட செயலாளர் ராஜா தலைமை வகித்தார். மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர். திருப்பத்தூர் ஜங்கலாபுரம் ஊராட்சி பூசாரியூர் கிராமத்தில் சுமார் 70க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். ஜங்கலாபுரம் ஊராட்சி மன்ற தலைவராக செந்தில்குமார் என்பவர் உள்ளார். இந்நிலையில் அப்பகுதி மக்கள் 20 நாட்களுக்கு மேலாக குடிநீர் சரியாக விநியோகம் செய்யப்படுவதில்லை என ஊராட்சி மன்ற தலைவரிடம் கூறியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் நாற்றம்பள்ளி வழியாக ஜோலார்பேட்டை செல்லும் சாலையில் காலி குடங்களுடன் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் நாற்றம்பள்ளி வட்டாட்சியர் சம்பத் ஆகியோர் குடிநீர் விநியோகம் செய்ய உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறியதன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். தஞ்சை மாவட்டம் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்புத்துறை சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தஞ்சை திலகர் திடலில் இருந்து துவங்கிய பேரணியை மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அனைவருக்கும் மஞ்சப்பை வழங்கினார். இந்த பேரணியில் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், கூடுதல் ஆட்சியர் ஸ்ரீகாந்த் ஆகியோர் ஹெல்மெட் அணிந்து கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலை கிராமங்களில் விவசாயமே பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. இப்பகுதியில் பீன்ஸ், கேரட், அவரை, முட்டைகோஸ், வெள்ளைப்பூண்டு என பல்வேறு காய்கறிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கொடைக்கானலில் மேல்மலை கிராமங்களான கிலாவரை, மன்னவனூர், பூம்பாறை, குண்டிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் விவசாய நிலங்களில் தற்போது பன்றி, கரடி உள்ளிட்ட விலங்குகள் புகுந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் மனவேதனை அடைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் வனத்துறை அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
நீலகிரி மாவட்டம் உதகை பேருந்து நிலையம் அருகே கடந்த 17 ஆண்டுகளுக்கு மேலாக ஃபாஸ்ட் ஃபுட் கடை நடத்தி வருபவர் ராஜேஷ். இவர் நடிகர் விஜயின் தீவிர ரசிகர் ஆவார். இந்நிலையில் நடிகர் விஜய் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு செய்து வரும் நலத்திட்ட உதவிகளை கண்ட இவர் தனது ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் கடந்த சில ஆண்டுகளாக மாலை நேரத்தில் பள்ளி முடிந்து செல்லும் மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக மாலை சிற்றுண்டியை எவ்வித விளம்பரமும் இன்றி செய்து வருகிறார். இதுகுறித்து கடை உரிமையாளர் ராஜேஷிடம் கேட்டபோது தான் ஒரு நடிகர் விஜயின் தீவிர ரசிகர் என்பதால் தன்னால் முடிந்த உதவிகளை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக சிற்றுண்டிகளை தந்து வருவதாக கூறினார். புதுக்கோட்டை நகராட்சி பகுதிகளில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா நடைபயிற்சி சென்று கோவில்பட்டி வார்டு எண் 5 நகராட்சி நிர்வாக தூய்மை பணியாளர்கள் அதிகாரிகளுடன் வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தும் அரசின் அனைத்து திட்டங்கள் மற்றும் சாதனைகள் பற்றி வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். இந்நிகழ்வில் நகர்மன்ற உறுப்பினர் அடைக்கலம் வட்டக்கழக செயலாளர் நாகராஜ் வட்ட பிரதிநிதிகள் ஆகியோர் உடனிருந்தனர். சென்னை ராயபுரம் காசிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் அசோக்குமார், ஜான்சி ராணி தம்பதியினர். இவர்களது மகள் அக்ஷயா தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் மாநிலங்களுக்கான சென்னை, கர்நாடகா, டெல்லி ஆகிய மாநிலங்களுக்கான குத்துச்சண்டை போட்டி பெங்களூரில் நடைபெற்றது. இதில் தமிழகத்தில் ஜூனியர் பெண்கள் கேட்டகரியில் கலந்து கொண்ட மாணவி அக்ஷயா மகாராஷ்டிரா, தெலுங்கானா, கர்நாடகா ஆகிய பெண்களுடன் குத்துச்சண்டையில் ஈடுபட்டு தங்கப்பதக்கம் வென்றார். இதனை அடுத்து சென்னை திரும்பிய அக்ஷயாவுக்கு சென்னை காசிமேடு பகுதியில் உள்ள அவரது உறவினர்கள் மேலதாளங்களுடன் பட்டாசு வெடித்து வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த குத்துச்சண்டை வீரர் அக்ஷயா இன்டர்நேஷனல் அளவில் தங்கப்பதக்கம் வென்று நம் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்ப்பேன் என அவர் தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மலர் சந்தையில் நாளைய சுப முகூர்த்த தினத்தை முன்னிட்டு பிச்சிப்பூ மற்றும் மல்லிகை கிலோ 3000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இந்நிலையில் கனகாம்பரம் 1500 ரூபாய்க்கும், சம்பிங் 300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த நாட்களில் அதிகபட்சமாக பிச்சிப்பூ 2100 வரை விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இன்று அதிகபட்சமாக 3000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. மேலும் பிச்சிப்பூ, மல்லிகை பூ விலை உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.